வேளாண் நிலத்தில், வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில், நீர் நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வர்றாங்களா? மக்கள்கிட்ட என்ன சொல்லி தெரியுமா கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க? நாங்கள் இந்த பகுதியில் சிறுவர் பூங்கா அமைத்து தருவோம். மக்களும் சிறுவர் பூங்கா வாங்க வாங்க நாங்கள் கையெழுத்து தருகிறோம் என்று சொல்லி மக்கள் கையெழுத்து கொடுத்ததும் திடக்கழிவு மேலாண்மை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மக்கள் போய் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, முடியலை. மக்கள் நம்மை அழைத்தார்கள், நான் மக்களோடு போய் அந்த களத்தில் நின்றேன். உடனடியாக சொன்னேன், கவலையப்படாதீங்க, என்ன செய்தாலும் இதை தடுத்து நிறுத்தும். மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்லை. உடனே வாங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கிறோம். புகார் கொடுத்து திரும்ப வந்தாச்சு, மாவட்ட ஆட்சியர் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு. அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த வேட்பாளர் கூட்டம் இருந்தனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, விட மாட்டோம். கவலையப்படாதீங்க, பாலப்பள்ளம் மக்களுக்கு நான் சொல்கிறேன், பாலப்பள்ளம் மக்களுக்கு மட்டுமல்ல, கிள்ளியூர் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன், பல பிரச்சனைகள் இது போன்று நடக்கிறது. அந்த மக்களை மிரட்டுகிறதாம் பேரூராட்சி நிர்வாகம், மிரட்டுகிறாங்க. பெண்களை எல்லாம், என்னுடைய அக்கா தங்கைகள், அவங்கள போய் மிரட்டுறாங்களாங்க. அவங்க சொல்றாங்க மிரட்டல் வருகிறதுன்னு சொல்லி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்டாங்க? உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று. நீ இங்க திடக்கழிவு, இந்த கழிவை கொண்டு கொட்டினா நான் வாழ முடியாது ஐயா என்று அவருடைய வாழ்வாதார பிரச்சனையை சொல்கிற போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மக்களோடு தான் நிற்க வேண்டும். நீ மக்களை மிரட்டினா இதுவரைக்கும் யாரும் கேட்காமல் இருந்திருக்கலாம், இனி